காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. அந்த நிதியை ஒதுக்காம விட்டது பாஜக ஆட்சி தான். பாஜக எம்பியால மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானது, அவங்க போராடினது எல்லாமே பாஜக ஆட்சியில தான். குஜராத்தில் பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டது மோடி. மணிப்பூர்ல பெண்கள் என்னென்ன கொடுமைகளுக்கு ஆளானாங்கன்னு அந்த கொடுமைகள் எல்லாம் இரக்கமெல்லாம் வேடிக்கை பார்த்தது மோடி ஆட்சி தான். ஜம்மு காஷ்மீர்ல 8 வயசு குழந்தைய பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கின குற்றவாளிக்கு ஆதரவா 2 பாஜக அமைச்சர்கள் ஊர்வலம் போனாங்கள. உத்தரப்பிரதேசத்தில் வேலை கேட்டு போன இளம்பெண்ண பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங்கும் அவரோட சகோதரரும் நண்பர்களும் சேர்ந்து கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சாங்கள. அது மட்டுமா, அந்த பெண்ணோட தந்தைய அநியாயமா சிறையில வச்சு கொன்னாங்கள. பாலியல் வல்லுறவுக்கு உள்ளான ஒரு பொண்ண நீதிமன்றத்திற்கு போற வழியிலேயே உயிரோடு கொளுத்துறாங்கள. அதுவும் பாஜக ஆட்சியில தான். இந்த செய்திகளுக்கெல்லாம் பிரதமர்கிட்ட இருந்து பதில் வந்திருக்கா? வருத்தப்படுறேன்னு ஒரு பெயர்களுக்காவது சொல்லியிருக்காங்களா? இந்த லட்சணத்துல பெண் சக்தின்னு பேசுறதுக்கு உங்களுக்கும் பாஜக ஆட்சிக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன அருகதை இருக்கு? அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை புண்ணிய பூமியா மாத்துவோம்னு பேசியிருக்கார். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தீங்க. தமிழ்நாடு வெள்ளத்தால பாதிக்கப்பட்டப்போ இந்த புண்ணிய பூமிக்கு ஏன் வரல? பேரிடர் நிவாரணமா 1 பைசா கூட ஏன் கொடுக்கல? எய்ம்ஸ் மருத்துவமனையை 10 ஆண்டுகளாக ஏன் இன்னைக்கு வரைக்கும் கட்டல? மெட்ரோ ரயில் திட்டத்தோட 2ஆம் கட்ட பணிக்கு 4 ஆண்டுகளாக ஏன் நிதி கொடுக்கல? பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாடு ஏற்கனவே புண்ணிய பூமியா தான் இருக்கு. இங்க எல்லோரும் சமத்துவமா சகோதரர்களா ஒற்றுமையா இருக்கும். அமைதியா வாடுற தமிழ்நாட்டு மக்களை மதத்தின் பேரால சாதியின் பேரால பிரிச்சு குளிர்காயிலாம்னு நினைக்கிற ஒரே கட்சி பாஜக தான். இந்த தேர்தல் மட்டுமல்ல, இன்னும் 100 தேர்தல்கள் நடந்தாலும் உங்க நாடகம் தமிழ்நாட்டில் எடுபடாது. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.